இஸ்ரோவுடைய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மல்டிமீடியா என்ற ஒரு பொசிஷனை பற்றின டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மல்டிமீடியா போஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் யூனிட் அகமதாபாத்தோடைய இஸ்ரோ யூனிட்டில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங் இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மல்டிமீடியா இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 7 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 44,000லேருந்து 1,42,000 வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ப்ளஸ் பிஃபோர் 35 இயர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் டு அப்ளை த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மல்டிமீடியா போஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கோர்ஸில் வந்து நீங்கள் மல்டிமீடியா படிச்சிருக்கணும், இல்லைனா அனிமேஷன். ஓகேவா, அனிமேஷன் வந்து 3 இயர்ஸ். ஓகே, 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ளஸ் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 60% நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி, ஏஐசிடி கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷனில் வந்து அந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஸோ பிஎஸ்சி இன்ஜினியரிங் கூட இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இந்த ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த மீடியாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற நாலேஜ் இருக்கா, தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 60 மார்க்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில நேரங்கள் 100 மார்க்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டொமைன் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கான கிளாஸஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணல, சர்ச் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய கெரியர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து மீடியா அசிஸ்டன்ட், மீடியா அசிஸ்டன்ட் மல்டிமீடியாவில் நீங்கள் ஜாயின் ஆகிறீங்கன்னா உங்களுடைய கெரியர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்டினேஷனில் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எஸ்ஜி, மல்டிமீடியா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எஸ்ஜி மல்டிமீடியாவில் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 13A வந்து உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 1,31,000லேருந்து உங்களுக்கு வந்து 2,60,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய அந்த சயின்டிஃபிக் மீடியா அசிஸ்டன்ட் மல்டிமீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, அப்புறமா சாட்டிஸ்ஃபை இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த யுவர் நேச்சர் ஆஃப் த ஜாப். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆகினா நீங்கள் வந்து கண்டிப்பாக சயின்டிஃபிக் ஆஃபீஸராக நீங்கள் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எஸ்ஜி மல்டிமீடியாவில் நீங்கள் வந்து டாப் பொசிஷனில் ஒர்க் பண்ணலாம் அண்டு இஸ்ரோவுடைய யூனிட்டில். ஓகே, மோர் தென் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலுடைய ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.